முன்வைக்கப்படுது. அதாவது திமுக விமர்சிக்கிற அளவுக்கு பாஜகவை விமர்சிக்க மாட்டாரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்து. அதாவதுங்க நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு கூட்டணி இருக்கும்போது ஓஹோடு பேசுறது நாங்கள்ல, கூட்டணியிலேருந்து வெளியில் வந்த பிறகு திட்டி பேசுவது கிடையாது. மக்களுக்கு எது நன்மை கிடைக்குது, மக்களுக்கு எது பாதிப்பு ஏற்படுது, அப்போ நாங்கள் எதிர்த்து குரல் கொடுப்போம். நல்லா புரிஞ்சுக்கங்க. கூட்டணியில் இருக்கின்றது ஓஹோன்னு பேசுவாங்க, கூட்டணிக்கு வெளிக்கு வந்த பிறகு அவரை பற்றி விமர்சனம் செய்வாங்க. அது சரியல்ல. என்றைக்கும் ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். ஒரு கட்சின்னா ஒரு ஐஎஸ் மாதிரி முத்திரை இருக்கணும். எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு அநீதி இழைக்கின்ற பொழுது நிச்சயமாக யாரா இருந்தாலும் அதை எதிர்த்து குரல் கொடுப்போம். இது வந்து மக்களவை தேர்தல் 10 ஆண்டுகள் வந்து பிஜேபி தான் ஓடி இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு எதிரான பிரச்சாரங்களை முன்வைக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நிச்சயமா இருக்கும். இல்ல இல்ல பொறுங்க, இதுதானே காலம் ஆரம்பிச்சிருக்குது பாருங்க, போக போக சிறப்பா இருக்கும். நீ என்றதெல்லாம் நடக்கும், கவலைப்படாதீங்க. ஏன் வருத்தப்படுறீங்க? இன்னும் காலம் இருக்குது. இப்போதானே வேட்பாளர் அறிவிச்சிருக்கிறோம். ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு பயனளிக்கக்கூடிய திட்டத்தை வரவேற்போம். தமிழ்நாடு மக்களுக்கு அநீதி அளிக்கின்ற பொழுது அதை எதிர்ப்போம். இதுதான் எங்கள் நிலைப்பாடு. நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.